ரைட், கவனிமா. நாலடியார் டிஎன்பிஎஸ்சியில் புது சிலபஸ் படி யூனிட் 7 அலகு 7 இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அந்த யூனிட்டில் 15 கேள்வி கேட்பாங்க. அதில் திருக்குறள் மட்டும் ஒரு 20 அதிகாரங்கள். அதை தனியாக பார்ப்போம் வரிசையாக. திருக்குறள் அந்த அவன் கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரங்கள் மட்டும் அதோட பொருளோடு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அறநூல் தொடர்பான செய்திகள். இதுவரைக்கும் திருக்குறள், அதை விட்டுருங்க. அறநூல் தொடர்பான செய்தி, இதில் இதெல்லாம் பக்தி இலக்கியங்கள்லாம் தூக்கிட்டாங்க, சரியா? ஏன்னா அது அறிவுக்கு அப்பாற்பட்டது. அதனால் அதெல்லாம் தூக்கிட்டு அறநூல்கள். அறநூல்னால் என்ன சார்? எப்படி வாழணும் அப்படின்னு சொல்கிறது. அதை ஃபாலோ பண்ணதுனால தான் நம்ம இந்தியாவிலே வித்தியாசமாக இருக்கிறாங்க தமிழர்கள், திராவிடர்கள் கூட சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு நாலடியார் இருக்குது. நாலடியார் பற்றி பார்ப்போம். பழைய புக்கில் இருக்கிறது, இப்போ கரண்டில் உள்ள புக்கில் இருக்கக்கூடியது. பழைய புக்கில் நட்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அதான் நாலடியார் ஏன் சார் அந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, 4 வரி இருக்கும். 4 வரியில் ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிருவாங்க, வாழ்க்கைக்கான அறத்தை சொல்லி முடிச்சிருவாங்க, சரியா? சரி, அதனால தான் அதுக்கு பேர் நாலடியார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிம்பாங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள், அதாவது 11 மேற்கணக்கு. நம்ம தமிழர்களுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான நூல்கள் 2ஆக பிரிக்கிறாங்க. நம்பர் 1 11 மேல்கணக்கு நூல்கள். அதெல்லாம் என்னென்ன ஏது அப்படின்னு பார்ப்போம். 11னா 18ன்னு அர்த்தம். மேல்கணக்கு நூல்கள் இதில் 10 பாட்டு 8 தொகை. 10 பாட்டு 8 தொகை வரும், தெரியும் உங்களுக்கு. அது என்ன ஏதுன்னு டீட்டெயிலெலாம் பார்ப்போம். அப்புறம் 2வது 11 கீழ்கணக்கு நூல்கள். பதினெட்டு நூல் இருக்கும். இந்த 2க்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, 11 மேல்கணக்கு நூல்கள் சங்க காலத்தோடு தொடர்புடையது. வரலாற்றில் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? சங்க காலம் எதுலேருந்து எது வரைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் சங்க காலமே இல்லைன்றாங்க, அது வேற. அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை இது. சரி, அதை அப்புறம் பேசிக்குவோம். இப்போதைக்கு உள்ளது படி பார்ப்போம். சங்க கால நூல். சங்க காலம் எது வரைக்கும்? வருஷத்தில் சொல்லுங்கள். சேர சோழ பாண்டியர்களும் சொல்லியிருப்பாங்க, ஓகே. வருஷம் கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும். 600 கிடையாது, 300 வரைக்கும் கிபி. அல்லது கிமு 200லேருந்து கிபி 200 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு உண்மையான வரலாறு அழிக்க நினைக்கிறவங்க உருவாக்கி வச்சுருக்கிறானுங்க, ஓகேவா? ரைட், ஓகே. இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் களப்பிரர்கள் காலம்னு பார்த்துருப்போம். அவங்க காலகட்டத்தில் எழுதின நூல்கள் தான் இது 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 18 நூல்கள் இருக்குது. அதில் வரதான் நாலடியார், திருக்குறள், இதெல்லாம் வரும். இது எல்லாமே அறநூல்கள். எல்லாம் சமணம் புத்தத்தோடு தொடர்புடைய நூல்கள். இதெல்லாம் நாலடியார் சமண முனிவராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் சமண முனிவர் தான் அப்படின்றாங்க. அறநூல்கள் வாழ்க்கையோட அறத்தை பற்றி பேசக்கூடியது. எது? நாலடியார். ஏன் நாலடியார்னு பேர் வச்சுருக்காங்க? 4 வரி இருக்கும். 4 வரியில் திருக்குறள் எத்தனை வரி இருக்கும்? 2 வரி இருக்கும். குறள்னாவே 2 வரி இருக்கும், ஓகேவா? அதனால தான் என்னது, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. மனப்பாடம் பண்ணுறதுக்கு இல்லை, வாழ்க்கையை புரிஞ்சு வாழ்கிறது. அப்போ நாலடியாரும் திருக்குறள் என்ன பண்ணுது? அறத்தை பற்றி பேசுது, எப்படி வாழணும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாழ்ந்தோம் அப்படின்னாக்கா போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை, மிலிட்ரி தேவையில்லை, நாடு இல்லை, எல்லை இல்லை. அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். அப்படி தான் வாழ்ந்தார்கள் தமிழர்கள். அது கொஞ்சம் ஊறிக்கிட்டு இருக்குது லைட்டாக.
இப்போ மாறிக்கிட்டு இருக்கு எல்லாமே. சரி, அதை பற்றின தானே இது நாலடியார், அதில் கொடுத்துருக்காங்க, கேட்பாங்க. அதை பற்றின டீட்டெயிலெலாம் பார்ப்போம். மொத்தம் நாலடியாரில் 401 பாடல்கள் இருக்காமா, 40 அதிகாரங்கள். ஓகேவா? அதிகாரம்னா என்ன அர்த்தம்? ஒரே வகையான பாடல் தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க. இதில் கடவுள் வாழ்த்து ஒரு பாடல், அறம் சம்பந்தமான எப்படி வாழ்க்கை வாழணுங்கிறது சம்மந்தமாக 13 அதிகாரம் இருக்குது. சரியா? பொருள், மெயினாக பொருள், விவசாயம், பொருள் எப்படி ஈட்டுறது, பொருளாதார வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. பொருளாதாரம், அரசியல், வணிகம், சமூகம், அதை பற்றிலாம் பேசுகிறது தான் பொருள். மொத்தம் 26 அதிகாரங்கள் இருக்குது. இன்பம் ஒரு அதிகாரம் இருக்குது. திருக்குறள் எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். அது மாதிரி இது எத்தனை அதிகாரம் இருக்குது? 40 அதிகாரம் இருக்குது. 401 பாடல்கள் இருக்குது. திருக்குறள் மாதிரியே அறம் பற்றியும் பொருள் பற்றி இன்பம் பற்றி பேசுது. திருக்குறள் மாதிரியே இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, திருக்குறளோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க நாலடியாரை. இதை வேளாண் வேதம்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேளாண்மை இல்லைன்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையே இல்லை. அந்த வேளாண்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதை பற்றி, அதோட முக்கியத்துவத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. அதனால் வேளாண் வேதம் அப்படின்றாங்க. சரியா? வேளாண் வேதம் எனப்படுவது எது? நாலடியார். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. 4 என்பது எதை? நாலடி குறிக்கும். 4னா 4 அடி, 2னா 2 அடி. திருக்குறளை கொடுக்கும். திருக்குறளோடு ஒப்பிடுறாங்க நாலடியாரை. சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. ஒரு முனிவர் கிடையாது, நிறைய முனிவர் எழுதியிருக்காங்க. அதை தொகுத்தவர் பதுமனார் அப்படின்றாங்க. புக்கில் வந்துட்டு தொகுத்தவர் யாரும் இல்லை, தெரியல அப்படின்னு போட்டிருக்கு. பட் நம்ம ஆசிரியர் தேடி எடுத்திருக்காங்க புக்கில். பதுமனார் அப்படின்றவர் தான் தொகுக்கிறேன்னு அர்த்தம், சேர்க்கறது. நிறைய பேர் பாடி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் சேர்க்கறது. 400 பாடல் இல்லை அது. காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டுனா எதுலேருந்து இது வரைக்கும்? 601 700 வரைக்கும். களப்பிரர்கள் காலம். களப்பிரர்கள் காலம் முடிவடைஞ்சு யார் வந்திருப்பாங்க? பல்லவர்கள் வந்திருப்பாங்க. வட இந்தியாவில் பல்லவர்கள். சரி, வட இந்தியாவில், வட தமிழகத்தில். தென் தமிழகத்தில் யார் வந்திருப்பாங்க? வரலாறு இங்கேருந்தான் வரலாறு எடுத்துக்கிட்டாங்க. தென் தமிழகத்தில் யார் வந்திருப்பாங்க? பாண்டியர்கள். ஒன்று இவங்க காலம், அல்லது அது இவங்க 2 பேர் யாரை வீழ்த்தி வந்திருப்பாங்க? களப்பிரர்களை வீழ்த்தி. அந்த காலகட்டம் மெயினாக களப்பிரர் காலமாக தான் இருக்கும். சரியா? இந்த காலம்லாம் எக்ஸாக்டாலாம் சொல்ல முடியாது, அவங்க கணிச்சு வச்சுருக்காங்க, அதை மனப்பாடம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ரைட். இந்த நாலடியாரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில லைன்ஸ் மட்டும், 4 லைன் தான் வரும். அதில் முக்கியமானது மட்டும் எடுத்திருக்காங்க. திடீர்னு இந்த லைன் யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ரைட். கல்லாரே ஆயினும், கல்லாதேர் ஆயினும், கல்வி கற்காதவனாக இருந்தாலும். கல்வின்னு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம பண்ணுறோமே அதுவா? நம்ம கிளாஸில் பண்ணுறது கரெக்டு, ஓகே. ஸ்கூல் காலேஜில் பண்ணதா? அது கல்வியே கிடையாது, துபா ஊராது. இது என்னன்னே தெரில. தென்றத்துக்கு பணத்தை எழுதிட்டு வரீங்க, டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு. சரி, கல்வின்னா என்ன அர்த்தம்? வெரி குட். நம்மளை சுற்றிலும் இருக்கிறத புரிந்து கொள்ளுதல், நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது. சரி, அப்படி உன்னை சுற்றியில் உள்ளதை புரிஞ்சிக்காதவனாக இருந்தாலும் கற்றவரை சேர்ந்தொழியின், கற்றுக்கிட்டே இருக்கான் இல்லையா, அவனை கூட வச்சுக்கிட்ட சேர்ந்தொழியின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர். கற்றுக்கிட்டே இருக்கான்ல, அவங்க கூட இருந்தால் என்ன பண்ணுவான்? அப்போ நல்ல விஷயம்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ நீ இது வரைக்கும் எதுவுமே கற்றுக்காட்டியும் கற்றுக்கிட்டே இருக்கிறவனை கூட வச்சுருந்தா என்ன பண்ணுவான்? நீ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். புக்கை தான் எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை, சொல்லலாம். அடுத்தது, செல்வம் சகடக்கால் போல் வரும். சகடக்கால், சகடக்கால்னா சனியை சகடை சொல்கிறாங்கல்ல, தெரியுமா? தேரோட கால், தேரோட சக்கரம் இருக்குல்ல, அதான் சகடன்னு சொல்லுவாங்க. சகடக்கால், வண்டியோட சக்கரம். செல்வம் எப்படிப்பட்டதாம்மா? வாழ்க்கையில் சக்கரம் சுற்றுதா?
சக்கரைன்னா அதை தான் இந்த டைலாக் தான் ஒரு படத்தில் வச்சுருப்பானுங்க. வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இன்றைக்கி கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேலே போவான், நாளைக்கு கீழே மேலே இருக்கிறவன் கீழே வந்துடுவான். அதான் செல்வம் என்ன ஆகுமா, வரும் போகும் வரும் போகும். சரியா? அப்படின்னு அது ஒரு பாடலில் சொல்கிறாங்க. இன்றைக்கி செல்வம் இல்லை, எப்படி திடீர்னு வரும், செல்வம் இல்லாமல் இருப்ப திடீர்னு வரும், செல்வம் தான் இருப்ப திடீர்னு காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறா? நாலடியார். கேட்பாங்க இந்த லைன்லாம் யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. கல்வி கடல் மாதிரி அவ்வளோ நூல்கள் இருக்குது, அப்பயே சொல்லியிருக்காரு. சரியா? கரையில் கற்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கை கரையில் எவ்வளவு, கடல் தானே பெருசு, நம்ம தூசு. எவ்வளோ நாள் வாழ போகிறோம்? கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம். அதில் நடுவில் நோய் பிணி வறுமை எல்லாம் வரும். அதனால் என்ன பண்ண, முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கல்வியை கற்றுக்கோ. கல்வியை கற்றுக்கினா என்ன அர்த்தம்? பிஏ எம்ஏ எம்ஃபில் அதுவா, சுற்றிலும் உள்ளதை புரிஞ்சுக்கிட்டே வா, ஒவ்வொரு செகண்டும் உனக்கு கல்வி தான் அப்படிங்கிறார். யார் சொல்கிறா? நாலடியார். அடுத்தது, நாவின் கிளத்தி உரைதலால் சேராலே பூவின் கிளத்தி புலந்து. நாவின் கிளத்தி அதான் கல்வி கற்றுக்கிட்டு இருக்கான்ல, அறிவாளி இருக்கான்ல, அவன்கிட்ட செல்வம் சேராதாம்மா. நாவின் நானான அர்த்தம் நாக்கு, அவன்கிட்ட செல்வம் இருக்காதாம்மா. கற்றுக்கிட்டே இருப்பான், நல்லதை சொல்லிக்கிட்டே இருப்பான், அதனால் அவன்கிட்ட செல்வம் சேராது, செல்வத்தை மதிக்க மாட்டான். பூவின் கிளத்தி, பூனாக பூமி, செல்வம் அப்படின்றாங்க. புலராதே, பூவின் கிளத்தி புலராதே. யார் சொல்கிறா? நாலடியார் அப்பயே சொல்லிட்டார். ஆனால் செல்வம் இல்லைனாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இன்னும் 2 லைன் வரும், சேர்ந்து வரும். அதனால் செல்வத்தையும் சேர்த்திக்கணும். கொஞ்ச நாள் என்ன பண்ணு, அறிவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு செல்வத்தை சேர்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வள்ளுவர் சொல்லியிருப்பார்ல ஒரு இடத்துல, நீ என்ன தான் அறிவு இருந்தாலும் உன்ட்ட பணம் இல்லைன்னா உன்னை எவனும் மதிக்க மாட்டான். நல்லவன் மதிப்பான், சான்றோர் மதிப்பான். ஆனால் எல்லாம் பெரும்பாலும் எப்படிப்பட்டவன்? சான்றோர் கிடையாது. அதான் சொல்லுவார், கல்வி செல்வம் இரண்டும் ஓரிடத்தில் சேராது என்று கூறு. யார் சொல்கிறார்? எல்லாம் நாலடியார். ரைட். இதில் எதை வேணாலும் கேட்பாங்க. அப்புறம் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பார்ப்போம். இப்போ ப்ரெசண்டில் உள்ள புக்கு, போன புக்கு, இதுக்கு முன்னாடி இருந்த புக்கு, ரெண்டுலேயும் நாலடியார் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். நாலடியார் சமண முனிவர்களால் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. எதை வேணாலும் கேட்பாங்க. 400 வெண்பாக்களால் ஆனது, ப்ளஸ் கடல் வாழ்த்தோட சேர்த்து 401. வெண்பானா பாடல், பாடலை பாங்கிறது பாடல், அதான் கவிதை. அதில் ஒரு டைப் தான் என்னது? வெண்பா. பாடல் எழுதுறதுல அது ஒரு டைப். வெண்பா, ஆசிரியப்பா, குரல், இதெல்லாம் ஒவ்வொரு டைப்பு. இந்நூலை 4 அடி 400 என்றும் வழங்குவர். 4 அடி 400, 4 வரிகளாக எத்தனை பாடல் இருக்குது? 400 பாடல்கள் இருக்குது. வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். ஏன் வேளாண் வேதம்னு அழைப்பாங்கன்னு பார்த்தோம். வேளாண்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். நம்ம தானே வேளாண்மையிலனா அவ்வளோதான், நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட முடியாது. வேளாண்மையில் சர்ப்ளஸ் வந்ததோட விளைவு தான் மற்ற தொழிலெல்லாம் அப்படின்னு வரலாற்றில் பார்த்துருப்போம். அவன் உபரி விவசாயி, அவனோட வயிற்றுக்கு போக எக்ஸ்ட்ரா உற்பத்தி பண்ணலன்னா நம்ம வேறு எந்த தொழிலும் செய்ய முடியாது, நமக்கு சாப்பாடு கிடைக்காது. பேப்பரை பணத்தை தின்னுட்டு உட்காந்துருக்க முடியுமா? அதில் பேசியிருப்பாங்க நிறையா. திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என முப்பால் பகுப்பு கொண்டது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை பாருங்கள், இந்த புக்லையும் சொல்லியிருக்காங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. நாலடியார், 4ம்னா 4 கேட்பாங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4ம் என்பது எதை குறிக்கிறது? எதை குறிக்குது? நாலடியாரை. 2ம் திருக்குறளை. 2மே 14 கீழ்கணக்கு நூல் தான். திருக்குறளும் 14 கீழ்கணக்கு நூல் தான். 14 கீழ்கணக்கு நூல்னால் எப்போ எழுதப்பட்டது? 14 மேற்கணக்கு நூலுக்கு பிற்காலத்தில் எழுதப்பட்டது. களப்பிரர் காலமாக இருக்கலாம். ஓகேவா? ரைட். சரி, இங்கே கொடுத்துருக்க பாடலை பார்ப்போம். அழியா செல்வம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எப்பயுமே இந்த மாதிரி வரும் பொழுது இதெல்லாம் நமக்கு டேரெக்டாக படிச்சிங்கன்னா புரியாது. ஓகேவா?
ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, பொருள் படிங்க, பொருளை புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த சொற்களுக்கான பொருளை பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் படிங்க, ஞாபகம் வந்துடும். அதேமாதிரி அங்கே டேரெக்டாக உங்களை மனப்பாடம் ஸ்கூலில் மாதிரி இதை மனப்பாடம் பண்ணி 4 லைன் எழுதுன்னு சொல்ல மாட்டான். 2 லைன் கொடுத்துட்டு, சரியா, இதில் வைப்புலி, இந்த நாலடியாரில் இந்த வைப்புலி 2 லைன் கொடுத்துருவான். இந்த வைப்புலி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்பான். புரிஞ்சதா? உட்காந்து அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடாது. சரி, பாடலோட பொருள். கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும், பொருள் தானே, பொருள் மாதிரி வச்சுருக்காங்க. அது பிறரால் கொல்லப்படாது. கொல்லப்படாதுன்னா திருடிட்டு போக முடியாது. அவன்கிட்ட உள்ள நாலேஜ் அவன் திருட முடியும். ஏன்னா நீ என்ன பண்ணலாம், அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சொல்லி கொடுத்தாலும் எனக்கு காணாமல் போயிருமா? வேண்ட பொருள் இருக்குது, எடுத்து கொடுத்தேன்னா தீர்ந்து போச்சு, அவ்வளோதான். அதை நான் சொல்லி கொடுத்தேன்னா இன்னும் 4 விஷயம் கற்றுக்குவேன். அதுக்கு பொருள்லாம் தேடுவேன். விளக்கிறதுக்கு இன்னும் 2 விஷயத்தை ஆட் பண்ணுவேன். அதான் சொல்கிறாங்க. கல்வியை பொருள் மாதிரி நீங்கள் வச்சுருந்தாலும் முக்கியமான விஷயந்தான். ஆனால் அது என்னது, பிறரால் கொல்லப்படாது, திருடிட்டு போக முடியாது. நாலடியார் சொல்கிறார், ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைபடாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைபடாது. உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், என்கிட்ட தெரிஞ்ச நாலேஜை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். எனக்கு என்ன அறிவு குறையுதா? இன்னும் நிறைய கற்றுக்குறேன், உங்களுக்காக நிறையா சொல்லணும் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. பெரிய ராஜா நினச்சானா என்ன பண்ணுவான், அந்த நாட்டு மக்கள் எதாக இருந்தாலும் எதை வேணாலும் தூக்கிட்டு போயிடுவான். பொண்ணு, பொருள், பெண்ணு, இடம், வீடு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான் ராஜா. ராஜாவை மாரி ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த ராஜாவே என்ன பண்ண முடியாது, உன்னோட கல்வியை திருடிட்டு போக முடியாது. வேணால் கற்றுக்கலாம் வந்து, ஆசிரியரே எனக்கு இது என்ன பொருள் சொல்லுங்கள், இதுக்கு என்ன அர்த்தம், வாழ்க்கைன்னா என்ன, நான் சொல்லி தருவேன். அதனால் என்கிட்ட நான் கற்ற கல்வி குறையுமா? குறையாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வம் ஆகாது. அதே இது அங்கே என்ன சொல்லியிருக்காரு, சகடைக்கால். செல்வம் எப்படிப்பட்டது? சகடைக்கால், வரும் போகும் எல்லாம். ஆனால் கல்வி என்ன ஆகும், அழிக்கவே முடியாது. நீ சாகிற வரைக்கும் ஒன்றதான் இருக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணும், பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைங்களுக்கு பொருள், பொண்ணு, சொத்து இதெல்லாம் சேர்த்து வைக்கிறியோ இல்லையோ, அவனுக்கு என்ன கொடுத்துரு, செல்வம் கொடுத்துரு. அதுக்கு தான் நிறைய செலவு பண்ணுறாங்க. ஆனால் அது ப்ராப்பராக நடக்கலை. உண்மையான கல்வி அப்போ நடக்குது இல்லை. அது மட்டும் ப்ராப்பராக நடந்தது அப்படின்னாக்கா சூப்பர். அது ஒரு பேட்ச் கரெக்டாக எல்லோரும் இது மாதிரி புரிஞ்சு படித்தான்னு வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸில் மாதிரி அடுத்த தலைமுறையெல்லாம் டக்குன்னு என்ன ஆயிரும், ஜப்பான் ஆயிரும். தமிழ்நாடு, நான் இந்தியாவுக்குலாம் போகலை, அவனுக்கு இன்னும் பின்னாடி கிடக்கிறானு. தமிழ்நாடு என்ன ஆயிரும், அடுத்தது ஜப்பானாக மாறிடும். சரி, ரைட். அது யார் சொல்கிறா, சமண முனிவர் ஒருத்தர் சொல்கிறாரு. அதுதான் இது நாலடியார். சரி, வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்குங்கிறாங்க பாருங்கள். வைப்புலி கேட்படா, கேட்படானாக்கா ஒருவரால் கொல்லப்படாது. சரி, கோட்படாவா, கேட்படான்ட்டேன். கோட்படா, கொல்லப்படாது. கொல்லப்படாதுன்னு என்ன அர்த்தம், எடுக்க முடியாது. அடுத்தது வாய்த்தீயில், வாய்த்தீயீர் அப்படின்னா வாய்த்தீயில் தான் சுருக்கி என்ன ஆகுது, வாய்த்தீயர்னு வருது. வாய்த்தீர்னா என்ன அர்த்தம், அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது. வைப்புலி கோட்படா, வைப்புலின்னா என்ன அர்த்தம், பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நீ உன் பொருளை வச்சிருக்கிற, ஓகேவா, அதை எவனாலையும் திருட முடியாது. வாய்த்தீர், அடுத்தவன் என்ன பண்ண போகிற, வாய்க்கிற மாதிரி சொல்லி கொடுக்குற. அப்போ என்ன ஆகாது, அது ஒன்றை இருக்கக்கூடிய கல்வி குறையாது, கெட்டு போகாது. அதே போல் மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார். செரின் வவ்வார், சரி என்னென்ன அர்த்தம், வந்து ஒன்ட்ட கொள்ளை அரசனை என்ன பண்ண முடியாது, ஒன்றை இருந்து எடுத்துகிட்டு போக முடியாது. எச்சம், எச்சம் அப்படின்னா செல்வம். என ஒருவன் மக்கட்கு செல்வம் அப்படின்னு ஒரு தினமும் எச்சம்னா என்ன அர்த்தமா, செல்வம். எச்சம் என ஒருவன்
மக்களுக்குன்னா அவனோட குழந்தைக்கு செய்வன. செல்வம் போன்று ஒருத்தன் அவனோட குழந்தைக்கு செய்வனமா. விச்சை மற்று, விச்சைன்னா என்னம்மா? கல்வி. விச்சை மற்று கல்வி அல்ல, வேற எதுவுமே கிடையாது. அப்போ கல்விங்கிறது என்னது? எவனை தேடிட்டு போக முடியாது, நீ அடுத்தவனுக்கு அள்ளி கொடுத்தாலும் குறையாது. பெரிய அரசன், வலிமை மிகுந்த அரசன் வந்தாலும் என்ன பண்ண முடியாது, ஒன்று கல்வியை தேடிட்டு போக முடியாது. அதனால் செல்வம் போன்று ஒருவன் அவனுடைய குழந்தைங்களுக்கு எதை கொடுக்கணும்? கல்வியை தான் கொடுக்கணும். அதை தவிர வேறொன்றும் செல்வம் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா? நாலடியார். 7ஆம் நூற்றாண்டில் இருந்த சமண முனிவர்கள் சொல்லியிருக்காங்க. கல்வி உன்னை சுற்றியில் நடக்கிறத புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? வைப்புல என்னன்னு அர்த்தம்? பொருள் சேமித்து வைக்க விடும். அப்படியே கேட்பாங்க, இந்த அப்படியே கொடுத்துட்டு இந்த நாலடியாருக்கு இந்த செய்யலுக்கு என்ன பொருள்னு கேட்பாங்க. 4 கொடுத்துருவான். அல்லது 2 லைன் கொடுத்துட்டு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான். அவ்வளோதான். ஓகேவா? அவளை மட்டும் பார்த்துக்கோங்க. கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது, எடுத்துகிட்டு போக முடியாது. வாய்த்தீயில் கொடுக்கறது என்னது? வாய்த்தீர். கேடு இல்லைன்னா கெட்டு போகாது. சரின்னு ஒவ்வார், அரசன் கூட என்ன பண்ண முடியாது? எடுத்துகிட்டு போக முடியாது. எச்சம் அப்படின்னா அர்த்தம்? செல்வம். எச்சம்னா செல்வம். நாங்கள் வச்சுக்கோங்க, செல்வம் சேர்த்து வைக்கிறோம்ல, என்னது? இன்னைக்கு சாப்பிட்றது போக மிச்சம்தான் அது, எச்சம்தான் அது. உங்கள் அப்பா சேர்த்து வச்சுருக்காருல வீட்டில் பணம் எல்லாம் எங்கே இருந்து வந்தது? அவர் செலவு பண்ணது போக மிச்சத்தை தான் செல்வம். அதான் எச்சம் அப்படின்னா வச்சுக்கோங்க. விச்சை என்னது? கல்வி. மறக்குமா? மறக்கக்கூடாது. ரைட். அடுத்தது பழைய இதில் உள்ளது. இதில் என்ன சார் சொல்கிறாரு? நட்பை பற்றி பேசுகிறார். யாரா உனக்கு உண்மையான நட்பு அப்படின்னு சொல்கிறாரு. யாரா உண்மையான நட்பு? பாடலோட பொருள் நாயின், அப்புறம் சுருக்கிக்கலாம், இல்லை இப்படியே வச்சுருந்தோம். நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும். நாயோட கால் விரல் எப்படி இருக்கும் பாருங்கள், எப்படிலாம் கற்பனை பண்ணி அவனுக்கு முன்னாடி என்ன தோணுதோ அதுதானே கற்பனை பண்ணுவான். அதனை போல் சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள். கூடவே இருப்பான், பயங்கர நெருக்கமாக இருப்பான். சரியா? ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். ஈயோட கால் எப்படி இருக்கும்? குட்டி உண்டா இருக்குமா? பக்கத்துலேயே இருப்பான். மாப்பிள்ளை, மச்சான், ஏய் மாமா, மச்சான், கண்மணி, பொன்மணி எல்லாம் கூடவே இருப்பாங்க. ஏதாவது கஷ்டம் அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்க? உதவ மாட்டாங்க. நட்பை பற்றி பேசுகிறாங்க. எதில்? நாலடியார் சமண முனிவர்கள் பேசுகிறாங்க அப்படின்றாங்க. அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன்? கரெக்டா? ஒரு பயனும் இல்லை. அதே வாய்க்கால் என்ன பண்ணுவோம்? தூரத்தில் எங்கேயா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து வயலுக்கு பாய்ச்சி பலன் தரும். அந்த மாதிரி உனக்கு உன் பக்கத்தில் இருக்க மாட்டான், எங்கேயாவது தூரத்தில் இருப்பான், அங்கேருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவனோட நட்பு தான் என்னது? நட்பு அப்படிங்கிறார். வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும், அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். வாய்க்காலை போல உதவும் மனிதர்களும் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும் சொல்கிறார். அவன் தான் நட்பு, அவனை விட்டுறாத எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும். வாழ்க்கையில் என்ன புரிஞ்சுக்கிங்க போக போக. சரியா? இதெல்லாம் புரிஞ்சு படித்தோம் நம்ம ஸ்கூலில், அதான் பிரச்சனையே. அந்த மாதிரி நட்பு போடக்கூடாது. சரி, இது நூல் குறிப்பாக அப்புறம் பேசிக்குவோம். இப்போ படிப்போம். நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கணியர் ஆயினும். நாயோட கால் சரியா? நன்கணியனா நல்லா சேர்ந்து. நாய்க்கால், நாயின் கால் சரியா? ஈக்கால் அடுத்தது தான் வருது. ஓகே. நன்கணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர், நன்கணியர். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும். நாய்க்கால் விரல்கள் நெருக்கமாக இருக்கும், அது மாதிரி என்னது? நெருங்கி இருக்கிறவங்க. நன்கணியர்னா சேர்ந்து இருக்கிறவங்க. ஈக்கால் துணையும். ஈக்கால்னா என்ன அர்த்தம்? சிறுவிரல், ரொம்ப சின்னது. துணையும் உதவார். ஈக்கால் அளவு கூட என்ன பண்ண மாட்டான்? உதவ மாட்டான். நட்பெண்ணாம். நட்புனா என்ன? அது அவனோட நட்பு இருந்து நமக்கு என்ன அர்த்தம்? எண்ணாம்னா என்ன பயன்? அவனோட நட்பு எண்ணாம், என்ன பயன் அப்படிங்கிறாரு. செய் அப்படின்னா தொலைவு, தெரியவங்களுக்கு. செய்தானும் சென்று
தூரத்தில் இருப்பான். செய்தானும் சென்று கொளல் வேண்டும், தொலைவு. செய்யினா வயல், எங்கே இருக்குது? செய்வினைக்கும், செய்விளைக்கும். செய்தானும் சென்று கொளல் வேண்டும். சரியா? ரொம்ப தூரத்தில் இருந்து என்ன பண்ணுவோம்? தண்ணியை கொண்டுட்டு வந்துட்டு, செய்யினா வயல், வயலில் விளைவிக்கும். வாய்க்கால் யார் பண்ணுவாங்க? வாய்க்கால். அணையர் தொடர்பு, அந்த மாதிரியான நட்பு என்ன பண்ணு நீ? அணையர்னா போன்றோர். இந்த இடத்துல 2 சொல்லினா அணையர். இந்த இடத்துல அணையர்னா அவங்கள போன்றோர், அவனோட தொடர்பு வச்சுக்கோ அப்படிங்கிறார். யார் சொல்கிறா? சமண முனிவர். நாய்க்கால்னா நாயின் கால், ஈக்கால்னா ஈயின் கால். நன்கணியன்னா நல்லா நெருக்கமாக இருக்கிறவன். எனலாம், எனாம், என்னமா எனாம், இந்த இது நட்பெனாம் பிரித்து எழுதணும். என்ன பயன்? செய்னா தூரம், தொலைவு. செய் அப்படின்னா வயல், அணையர் போன்றோர். ஓகேவா? ரைட். அடுத்தது நூல் குறிப்பு. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 400 பாடல்களை கொண்டது. அறக்கருத்துக்களை கூறுவது. ஸோ அதனால் 4 அடி 400 போன பாடத்திலே பார்த்தோம். அது இன்னும் சிறப்பு பெயரும் இதற்குண்டு. இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. அடுத்து 14 கீழ்கணக்கு விளக்கம். 14 கீழ்கணக்கு என்னன்னு சொன்னோம்? 14 மேற்கணக்கு நூல்களுக்கு பின்னால் எழுதப்பட்டது. 14 மேற்கணக்கு நூல்கள் எது? 10 பாட்டு 8 தொகை. சங்ககால நூல்கள் எனப்படுவை 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டுக்கு 10 நூல்களும், 8 தொகையில் 8 நூல்களும் இருக்கும். ஓகேவா? 10 பாட்டு 8 தொகை. 8 தொகைன்னா என்ன சார்? தொகுத்தல், தொகுக்கப்பட்ட நூல்கள்னு அர்த்தம். தொகைனா தொகுத்தல். தொகுத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்று சேர்க்கறது. ஆசிரியர் பெயர் தெரியாது, சரியா? தொகுத்தவர் பெயர் இருக்கலாம். பார்த்தோம் இல்லையா தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. 8 தொகை, மொத்தம் 18. இதெல்லாம் மேல் கணக்கு நூல்கள். அடுத்த சங்ககால நூலுக்கு பின்னால் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் அது 14 கீழ்கணக்கு நூல்கள். இத்தொகுப்பில் 18 நூல்கள் உள்ளன. 14 என்றால் 18. இந்நூலை கீழ்கணக்கு நூல்கள் எனவும் கூறுவர். 14 கீழ்கணக்கு நூலுக்கு இன்னொரு பேர் என்ன? கீழ்கணக்கு நூல்கள். பெரும்பாலானவை அறநூல்களே. வாழ்க்கையை பற்றின அறத்தை பற்றி சொல்லுவோம். நம்ம தானே 4 அடி. இப்போ நம்ம பார்த்தது 2மே 3 பார்த்தோமா? 3, 4, 5 பார்த்தோம். 2 4 அடி பார்த்தோம். அப்புறம் ஒவ்வொரு வரியெல்லாம் பார்த்தோம். எல்லாம் எதை பற்றி சொல்லுது? அறம், செல்வனா என்ன அப்படின்னு சொல்லுது. கல்வினா என்ன, கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுது. நட்பை பற்றி சொல்லுது. 3மே ரொம்ப முக்கியம். பாருங்கள், இது 3 இல்லாமல் இருக்கா? செல்வம், செல்வம் இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சரியா? கல்வி கற்றுக்கிட்டு இருக்கீங்க, நட்பு பக்கத்துலேயே இருக்காங்களா? எல்லாம் வாழ்க்கை. எப்போ சொல்கிறானுங்க? 1500 வருஷத்துக்கு முன்னாடி சிந்திச்சு சொல்லியிருக்கானுங்க சமண முனிவர்கள். சமண முனிவர்களை பற்றி நம்ம பார்த்துருப்போம். சரியா? இந்தியா முழுவதும் பரவி இருந்தவர்கள். ரைட், அவ்வளோதான். வேறு என்ன வேணும்? பொருள் எழுதுக. அணியர் என்ன அர்த்தம்? நெருங்கி இருக்கிறவங்க. செய், வயல்வெளி. பிரித்தெழுக எழுதுக. நாய் கூட்டல் கால். நன்கணியர், நன்கு கூட்டல் அணியர். நட்பெல்லாம். பெண்ணாமா? நட்பெண்ணாம். நட்பு கூட்டல் எண்ணாம். எண்ணாம்னா என்ன அர்த்தம் பார்த்தோம்? என்ன பயன்? வெரி குட். ஓகே. 4 அடியால் டேஷ் நூல்களில் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்கள். வெரி குட். 14 என்பதற்கு பொருள் 18. அவ்வளோதான். அது ஓவர். எது ஓவரு? 4 அடியார் ஓவர். புக்கெல்லாம் நீங்கள் தொடவே வேண்டாம். சரியா? வீடியோ 2-3 தடவை பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்படியே பார்த்தோம்னா இவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துடலாம்.
1 2 ஃபஸ்ட் நாள்னால உன்னோட நிறுத்துறேன். நாளைக்கு பார்த்து